நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எல்லாரும் ஒரு பக்கம் ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என் தம்பி வராம என் வாயில பச்சை தண்ணி கிடாப்படாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி பிடிச்ச பிடிவாதமா உட்காந்து இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி ஏன் ராஜம்மா சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கறையா கேட்கறாங்க. என் தம்பியே இல்ல, நான் எப்படி சாப்பிட முடியும், நீ ஏன் சாப்பிடாம இருக்க, நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொல்ல, நான் சாப்பிட்ட ஆல்ரெடி பிரியாணி. ஓ, உங்களுக்கு கும்தாதான் எங்க உங்க அம்மா அப்படியே சும்மா இந்த பக்கம் அந்த பக்கம் மினிக்கிட்டு திரிவா ஆளே காணும் அப்படின்னு சொல்ல, எங்க அம்மாவும் அப்பாவும் வெளியே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச உருன்னு வைக்கிறாங்க. என்னடி அம்மா உருன்னு வைக்கிற மூஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு நம்ம அன்னபூர்ணி பாட்டி அப்படியே சும்மா மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. உடனே பார்த்துட்டு வந்துட்டாடாப்பா, நம்ம ஏரியா ஆல்ரெடி தகதான்னு எரிஞ்சிட்டு இருக்குது, ஒவ்வொரு பக்கம் வயிற்றுல நல்லா தகதான்னு எடுத்து ஊற்றுவா. இப்போ என்னதான் நான் பண்ணுறது, எதுதான் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்னமே சொல்லக்கூடாது சார். சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, எங்கே போயிருக்கான்னு தெரியுமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு 2 பேரும் ஜாலியாக ரொமான்ஸாக இருக்காங்க, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ அப்படியே உங்கள் 2 பேருக்கும் பத்திக்கிட்டு எருமே ஒரு பக்கம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என் தம்பியெல்லாம் அப்படி வட்டமில்லை, என் தம்பியெல்லாம் மானஸ்த சூடு சொரண வெக்கமான எல்லாமே அவன் பர்சன்டேஜில் வச்சுன்னு இருக்கான், அவன் போய் அப்படியெல்லாம் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ நம்பனா என்ன நம்பல எனக்கு என்னம்மா, நீ நம்பனா உனக்கு நல்லது, நம்பலனா எனக்கு நல்லது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க. என்ன சொல்றது எது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. யோசிக்கவே தேவையில்ல, உண்மைதான். விஜய்க்கு ஃபோன் பண்ணா ஃபோனே டெட்ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. என்ன பண்றது ஏது பண்றது சொல்லிட்டு தெரியாம குழப்பத்தில் கிருன்னு தலையை கீர்னு இருக்காங்க. ஒரு பக்கம் எதனா ஒன்று பண்ணுடா குமாரே, எதனா ஒன்று பண்ணணும், எதுவும் பண்ண முடக்கூடாது, என்ன பண்ணலாம் யோசி அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா யோசிச்சுன்னு இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க, என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்ற விஷயத்தை பொறுத்து வந்து பார்த்தா தாங்க தெரிய போகுது. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் சின்ன சின்ன விஷயம் அப்படியே ஒரு பக்கம் கலைஞ்சு போயின்னு இருக்கு. இதுக்கு நடுவில் இன்னும் நிறைய ட்விஸ்ட் எல்லாம் எதிர்பார்க்குறேங்க. அப்படியே சும்மா வேற லெவலில் த்ரில்லிங்காக இருக்குல்ல கொஞ்சம் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பக்கம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்வலாக காத்துன்னு இருக்கும். ஆனால் அது எதுவுமே இப்போதைக்கு நடக்கிற மாதிரி தெரியலைங்க. எல்லாமே ஒரு பக்கம் நார்மலாக தான் போயின்னு இருக்கு. சரி, இந்த மாதிரி அந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் சரி எல்லாத்தையும் நாங்கள் தான் அசால்ட்டாக அடிச்சு தூக்கி தூரம் போயிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஆடின்னு இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு நம்ம விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏதான வயிறு பசி ஆர்டர் பண்ணலாம்னாலும் கெட்டக்கிலையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்க எழுறாங்க. அப்படியே சும்மா தவறி கீழே விழுறாங்க, அப்படியே பிடிக்கிறாங்க. ஒரு பக்கம் ரொமான்ஸ்ல அப்படியே சும்மா 2 பேரும் கட்டி பிடிச்சுன்னு உருள்றாங்க. அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா, வேற லெவல்ல. இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் என்னைக்கும் பார்க்க முடியாது, இன்னைக்கு தான் பார்க்க முடியும். பார்த்து என்ஜாய் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு. சரி, இது வரைக்கும் ரொமான்டிக்கா போயின்னு இருக்கு. இதுக்கு நடுவில் சிவராத்திரியில கரடி போந்த மாதிரி யாரும் போந்துடக்கூடாது அப்படின்னு சொல்ல நம்ம ஆட்சியவன் திடீர்னு வந்துடுறாரு. அது எப்போ வராரு, காலையில தான். நைட்டு ஃபுல்லா 2 பேரும் தனியாவே இருக்கிறாங்க. இதெல்லாம் யோசிச்சு ராஜேஸ்வரிக்கு மண்டை பெயின் பிரிக்குது. ஒரு பக்கம் ரஞ்சித் ராஜம்மா போச்சம்மா அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. என்னடா நம்ம ரஞ்சிதம் உண்மையாவே நிறைய லவ் பண்ணிட்டாங்களோ போலியோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பக்கம் யோசிக்க வந்தோம்னா பாத்தீங்களா, சரி என்ன பண்றது, நடந்து போச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் அதை தானே பார்த்தோம். 2 பேருக்கு எந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு குழந்தைக்கு செக்அப் பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படியெல்லாம் இல்லைங்க. வண்டி எடுத்து நாங்கள் அப்படியே சும்மா ஒரு சுறாவளி கிளம்பி அதே தேட்டர் எங்கே தேட்டர் எல்லாத்துலையும் புக் பண்ணதெல்லாம் பேரை பார்க்குறாங்க. மறுபக்கம் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஆஃபீஸ் போனால் வெளியவே க்ளோஸ் ஆகிடுது. வாட்ச்மேனை கேட்டால் வாட்ச்மேன் தெருலன்னுறான். என்னடா இது கூத்தா போச்சு, என்னடா இது வெடிக்கா போச்சு, என்னதான் நம்ம பண்ண போகிறோம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் இன்னும் நிறைய ட்விஸ்டாக வருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வருங்க. 2 பேருக்கு தண்ணி தான் எடுக்குது, பசி எடுக்குது. ஒரு பக்கம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போய் உட்காந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சின்னு இருப்பீங்க. அந்த மாதிரி எந்த ஒரு எதுவும் நடக்கிற 2 பேரும் மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச்சுகள் அதுதான் ஒரு பக்கம் இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கும் போது இன்னும் க்ளோஸா நம்ம ராஜேஸ்வரியை பத்தி கிளின்னு கிளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தான் உங்க அக்கா பேச்ச கேட்டு உங்க அக்கா முன்னாடியே பிடிச்சுன்னு சுத்தி இருந்தா என்ன பத்தி என்ன தெரியும், என்ன கணவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கிளின்னு கிளிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம எதுவுமே பேச தேவையா, எப்பா சைலண்டாவே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மௌனமே சொல்லணும்னு சொல்லிட்டு மௌனமா இருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான், இந்த மாதிரி இருந்தாலும் நல்ல சந்தோஷம் தான். சரி, இப்படி அப்படியே ஒரு பக்கம் நச்சு கொச்சு விஷயமெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க, இப்படியே தான் நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பா அது வாய்ப்பு இல்லைங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாத்தையும் பொறுத்து இருந்து பார்த்தா தான் நம்மளுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய வரும். ஸோ நண்பர்களே, என்ன சொல்லணும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிட்டு இருந்தாலும் என் கடமையை நான் சொல்லிடணும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.